கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நம்முடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம். ஓசியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 12வது அதிகாரம் 4வது வசனம். ஓசியா 12:4. அவன் தூதனானவரோடு போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார். இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவனோடு போராடி மேற்கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். மேற்கொண்டான் என்று சொன்னால் அவன் ஒரு விஷயத்திற்காக அவர் ஜெபித்திருக்கிறார். ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர் ஜெபித்திருக்கிறார். ஆனால் தேவன் கொடுப்பதை தாமதம் பண்ணலாம் என்று அவர் தாமதம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆனால் யாக்கோப்பு விடவில்லை. அவர் போராடி, எனக்கு இன்று விடுவதற்குள்ளாக நீர் செய்து ஆக வேண்டும் என்று அவர் போராடி மேற்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல நாட்களில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் போராடி ஜெபிக்க வேண்டும், போராடி ஜெபிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாமல் காணப்படுகிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த யாக்கோப்பு ஜெபித்தது போல் நாமும் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். யாக்கோப்பு போராடி ஜெபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் எப்படி போராடி ஜெபித்தார், அவருடைய ஜெபம் எப்படி இருந்தது என்பதை பற்றி நாம் ஆதியாகமம் 22வது அதிகாரம், ஆதியாகமம் 32வது அதிகாரம் 22வது வசனத்தில் இருந்து 28ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும்போது அதனுடைய சம்பவத்தை நாம் அதில் பார்க்க முடியும். முதலாவது நாம் அதில் பார்ப்போம். 22வது வசனத்தில் அவர் என்ன செய்கிறார்? ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக் என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். முதலாவது அவர் ஜெபிப்பதற்கு முன்னதாக அவர் என்ன செய்கிறார் என்றால், தனக்கு தொந்தரவு செய்யக்கூடாதபடி அல்லது ஜெபத்திற்கு தடை வராதபடி என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் நமக்கு முன்குறித்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்நாட்களில் நாம் இப்படி செய்கிறோமா என்று நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற முடியவில்லை? இந்த யாக்கோப்பு செய்தது போல் நாம் செய்திருக்கிறோமா? அவர் ஜெபத்திற்கு தடை வராமல் இருப்பதற்காக அவர் என்ன செய்கிறார் என்றால், எல்லாரையும் அவர் கடத்துகிறார். எங்கே கடத்துகிறார்? ஆற்றை கடக்க பண்ணுகிறார். ஆற்றை கடக்க பண்ணி அவர் தனித்து உட்கார்ந்தார் என்று நாம் அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். இந்நாட்களில் சிலர் ஜெபிக்கும்போது மொபைலையே பக்கத்தில் வைத்திருப்பார்கள். ஃபோன் வந்தாலும் அவர்கள் ஃபோனோடும் பேசுவார்கள். மற்றும் தொந்தரவு செய்கிற அநேக காரியங்கள் உண்டு.
அதெல்லாம் ஒன் பை ஒன்னாக நான் சொல்லி வர்ணிக்க நான் விரும்பலை. ஆனால் இந்நாட்களில் எல்லா தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் இந்த மொபைல் என்ற ஒரு பொருள் எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தடையாக இருக்கிறது என்று நாம் சொல்ல முடியும். எத்தனையோ குடும்பங்களில் இந்த மொபைல் ஆசீர்வாதத்தை கெடுத்துள்ளது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, மொபைல் நல்ல ஒரு பொருள் தான், ரொம்ப உபயோகமான ஒரு பொருள் தான். அதே மாதிரி அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையும் அழித்து போடும் என்பதை புரிந்து கொண்டவர்களாக ஜெபிக்கும்போது நாம் அதை விட்டு தூரமாக இருக்க வேண்டும் என்பதை தேவ ஆவியானவர் உணர்த்துகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுது சிலரிடம் ஃபோனில் ஜெபிக்க வேண்டியது இருக்கும். நீங்கள் ஃபோனில் ஜெபிக்கிறது தவறல்ல. ஆனால் பர்டிகுலர் விஷயத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும்போது, இந்த ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க உட்காருகிறேன் என்று நீங்கள் தீர்மானத்தோடு உட்காரும்போது, இவை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி உங்களை தொந்தரவு செய்கிற எல்லாவற்றையும் அப்புறப்படுத்த வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் ஜெபத்தில் உட்கார வேண்டும் என்று வேதத்தில் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். ஒரு தேவனுடைய பரிசுத்தவான் இப்படியாக அவர் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அவர் தேவனோடு போராட வேண்டும் என்ற ஒரு எப்பப்பெல்லாம் அவருக்கு ஒரு எண்ணம் வருகிறதோ அப்பெல்லாம் அவர் என்ன செய்வார் என்றால், அவர் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே சென்று சில நேரங்களில் காடுகளில், சில நேரங்களில் ஊர்களிலும், சில நேரங்களில் மலைகளிலும், சில நேரங்களில் லாட்ஜிலும் அவர் தனித்து போய் ஜெபம் பண்ணுவாராம். வீட்டில் இருந்தால் பிள்ளைகள் தொந்தரவு செய்யும், மனைவி தொந்தரவு செய்வார்கள், புருஷன் தொந்தரவு செய்வார்கள், மற்றும் பலவிதமான வேலைகள் வரும், பலவிதமான கால் அழைப்புகள் வரும். இதெல்லாம் நம்மை தொந்தரவு செய்யும் என்று சொல்லி குடும்பத்தின் அனுமதியோடு அவர் தனியே புறப்பட்டு செல்வாராம். தனியே புறப்பட்டு சென்று தேவனோடு அவர் போராடி ஜெபிப்பாராம். இதுதான் நமக்கு ஒரு அடையாளம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? ஜெபம் என்று சொன்னால் இப்படி நாம் ஜெபிக்க வேண்டும். யாக்கோப்பை போல எல்லாரையும் நாம் அப்புறமாக கடத்தி அல்லது அவர்களை விட்டு நாம் தூரமாக சென்று தனியே உட்கார்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு ஆயத்த ஜெபம். ஜெபிப்பதற்கு முன்பதாக நாம் ஆயத்தமாக வேண்டும். இரண்டாவது, ஜெபிப்பதற்கு முன்பதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், வாசிக்கும்போது அதே ஆதியாகமத்தில் நாம் வாசிக்கும்போது ஆதியாகமம் 32, 13, 14, 15 நாம் வாசிக்கும்போது அதில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டுள்ளது. யாக்கோப்பு ஜெபிப்பதற்கு முன்னதாக அவர் என்ன செய்தார் என்றால், தன்னுடைய சகோதரனோடு ஒப்புரவாகுவதற்கு என்ன செய்யணுமோ அதை அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். தன்னுடைய சகோதரனோடு ஒப்புரவாகுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வெகுமதிகளை கொடுத்து 4 பக்கமும் 4 வேலைக்காரிடம் தன்னுடைய சகோதரனுக்குடைய வெகுமதிகளை அவர் பிரித்து அனுப்புகிறார். என் சகோதரன் இந்த பக்கத்திலிருந்து வந்தால்
இந்த பக்கத்தில் நீ செல்லுகிறாயே, நீ சொல்லு, இது உங்களுடைய சகோதரன் உங்களுக்காக கொடுத்த வெகுமதி என்று. ஒருவேளை என்னுடைய சகோதரன் இந்த பக்கம் வந்தான், நீ இந்த பக்கம் போகிறியே, இந்த பக்கம் போகிற நீ இப்படி சொல்ல. 4 பக்கமும் அனுப்பிவிட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒப்புரவாக வேண்டும். ஒரு ஜெபத்திற்கு முன்னதாக ஒரு சகோதரனோடு சகோதரியோடு உங்களுக்கு மனம் கசப்பு இருக்குமானால், வைராக்கியம், கோபங்கள், எரிச்சல்கள் யார் மேலேயாவது இருக்குமானால் என்ன செய்ய வேண்டுமா? ஒப்புரவாக வேண்டும். இயேசு மத்தேயு 5வது அதிகாரத்தில் 23, 24 அவர் இப்படி தான் சொல்லியிருக்கிறார். நீ காணிக்கை செலுத்த வரும்போது உன்னுடைய சகோதரனுக்கு உன் மீது ஏதாவது ஒரு கசப்பு, ஏதாவது ஒரு மன வருத்தம் இருக்கிறது என்று நீ உணர்ந்தாயானால் உன் காணிக்கையை பலிபீடத்தில் வைத்து நீ போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி நீ காணிக்கை செலுத்து என்று இயேசு சொல்லியிருக்கிறாருங்க. அதை தான் யாக்கோப்பு செய்திருக்கிறார். தன்னுடைய ஜெபத்திற்கு முன்னதாக அவர் செய்த காரியம் அதுதான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் யாக்கோப்பை போல போராடி ஜெபித்து ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் முத நாம் செய்ய வேண்டியது நாம் இந்த காரியம்தான். இந்த காரியத்தை நாம் சரியாக செய்வோமானால் மற்றபடி ஜெபம் மேல் நோக்கி செல்லும், உடனே பதில் உங்களுக்கு வரும். 2வது, யாக்கோப்பு என்ன செய்கிறார் என்றால் அவர் தனித்து ஜெபிக்கிறார். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அவர் தனித்திருந்தார். ஹல்லேலூயா. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். தனி ஜெபம் மிக மிக அவசியம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தனி ஜெபம் இருக்கும்போது அவனை எந்த மனுஷனும் எந்த பொல்லாத வல்லமையும் அவனை மேற்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் அவன் தேவனையே மேற்கொள்ளுவான். ஹல்லேலூயா. ஒரு தனி ஜெபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அவன் தேவனையே மேற்கொள்ளுகிற ஒரு தேவனுடைய மனுஷனாக மாறிவிடுகிறான். அதனால் அவனை மேற்கொள்ள ஒரு மனுஷனாலும், ஒரு அந்தகார லோகாதிபதி அந்தகார வான சேனைகள் காணப்படுகிற பொல்லாத சேனைகளாலும் முடியாது. அவனை ஜெயிக்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தனிச்சபம் மிக மிக அவசியம். அதனால்தான் இயேசு பற்றி நாம் பார்க்கிறோம். லூக்கா 5:16 நாம் வாசிக்கும் போது இயேசு வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணினார். இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரி. இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரி. அவர் வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில் தனி ஜெபம் இருக்க வேண்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தகப்பனாக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, வாலிப சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையில் எந்த போராட்டத்தில் நீங்கள் இப்பொழுது கேட்டுக்கொண்டு இருந்தாலும் சரி,
இந்த கருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்பொழுதே நீங்கள் முழங்கால் படியிட்டு கதவை அடைத்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கதறுவீர்களானால், என்று நீங்கள் கூப்பிடுவீர்களானால், நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு பதில் தர அவர் ஆவலாக இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் தனி ஜெபம் மட்டும் ஜெபித்தால் போதுமா, குடும்ப ஜெபம் வேண்டாமா என்று நமக்குள் சில கேள்விகள் வரலாம். இயேசு அதற்கு நமக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் இயேசு நமக்கு ஒரு மாதிரி. நாம் வாசிக்கும்போது மத்தேயு 17:19 நாம் வாசிக்கும்போது, சீசர்கள் தனித்து போய் இயேசுவினிடத்தில் கேட்டார்கள் என்று பார்க்கிறோம். லூக்கா 9:18 நாம் வாசிக்கும்போது, இயேசு சீசர்களோடு கூட தனித்து போய் ஜெபம் பண்ணினார். இயேசு சீசர்களோடு கூட தனித்து போய் ஜெபம் பண்ணினார். அப்படி என்றால் இது பன்மையை குறிக்கிறது. சீசர்களோடு கூட தனித்து போய் ஜெபம் பண்ணினார். குடும்பமாக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவியும் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும், ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளை அல்லது 4 பிள்ளை இருந்தார்களானால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும், சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை கணவனார் தூர தேசத்தில் இருக்கலாம், ஒருவேளை மனைவி தூர தேசத்தில் இருக்கலாம், ஒருவேளை பிள்ளைகள் தூர தேசத்தில் படிக்கலாம். அவர்கள் உங்கள் நேரத்தில் காண்டக்ட் தொடர்பு அந்த நேரத்தில் கலந்து கொள்ள முடியும். இந்நாட்களில் ஜூம் மீட்டிங் மூலமாக, வாட்ஸ்அப் கால் மூலமாக, இந்நாட்களில் எவ்வளோ சோசியல் மீடியா மூலமாக நம் தூரமாக இருந்தாலும் கூட அந்த ஜெபத்தில் நாம் கலந்து கொள்ள முடியும். ஆனால் ஒரு வேளை டைம் வித்தியாசமாக இருக்கிறது. தூர தேசத்தில் இப்போ நீங்கள் பார்ப்பீங்கன்னா அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும், அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இப்போது பகலில் 2 மணி, இப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணிகிட்ருக்கிற நேரம் 2 மணி. அங்கே அமெரிக்காவில் பார்க்கும்போது ராத்திரி 2 மணியாக இருக்கும். இப்போ அமெரிக்காவில் ஒரு வேளை உங்கள் கணவனார் இருக்கலாம், உங்கள் மனைவி இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் இருக்கலாம். அப்போ என்ன செய்ய முடியாது? ஃபோன் மூலமாக கூட நம்ம ஜெபிக்க முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமானால் கர்த்தர் மன்னிப்பார், அதை கர்த்தர் கேட்க மாட்டார். ஆனால் சோசியல் மீடியா மூலமாக நீங்கள் ஜெபிக்கலாம் என்ற ஒரு வழி இருக்குமானால் நீங்கள் ஜெபிங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் சந்ததிகளை ஆசீர்வதிப்பார். அதனால் குடும்ப ஜெபம், தனிச்செபம் எப்படி ஒரு மனுஷனுக்கு முக்கியமானதோ அதே போல் ஒரு குடும்பத்திற்கு குடும்ப ஜெபம் முக்கியம். ஒரு பழமொழியோடு சொல்லுவாங்க, குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்வார்கள். எவ்வளோ வருத்தமான ஒரு செய்தி இல்லையா? கூரை இல்லாத வீடு. ஒரு குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இல்லை என்றால் கூரை இல்லாத வீடு. கூரை இல்லாத வீடு என்றால் சீலிங் இல்லாத வீடு. சீலிங் போடலை, அந்த வீட்டில் குடியிருக்க முடியுமா? வெயில் அடிக்கும், பனி பெய்யும், மழை பெய்யும், தூசியாவலும் மண்ணுவலும் குப்பைகள் வரும், குடியிருக்க முடியாது. கூரை இல்லாத வீட்டில் ஒரு குடும்பம் குடியிருக்க முடியாது. ஏன்? இங்கே சமாதானமாக தூங்க முடியாது, சமாதானமாக இருக்க முடியாது. எப்போ மழை வரும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ குளிர் பனி பெய்யும் தெரியாது.
நிம்மதியாக இருக்க முடியாது. அதே போல் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தனி ஜெபம், குடும்ப ஜெபம் இல்லை என்றால் அந்த குடும்பம் சமாதானமாக இருக்கவே முடியாது. அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கவே முடியாது. எப்போ பிரச்சனை வரும், எப்போ போராட்டம் வரும், எப்போ சண்டை வரும், பயந்து பயந்து இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு தனி ஜெபம், ஒரு குடும்பத்துக்குள்ள குடும்ப ஜெபம் இருக்கும்போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக சமாதானமாக முன்னேறி செல்லுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மூன்றாவது யாக்கோபு செய்த இதை நான் பார்க்க முடியும். 32வது அதிகாரம் 25வது வசனத்தை நான் பார்க்கும்போது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அப்பொழுது யாக்கோபு உம்முடைய நாமத்தை, மன்னிக்கு 25வது வசனம், அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோப்பின் தொடை சந்து சொலுக்கிற்று. யாக்கோப்பு ஜெபித்து கொண்டிருக்கும்போது தொடை சந்து சுளுக்கிற்று என்று நாம் பார்க்கிறோம். அதன் மூலமாக அவன் நொண்டி நொண்டி நடந்தான் என்று 31வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தொடை சந்து சுளுக்கினதினால் நொண்டி நொண்டி நடந்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்நாட்களில் நாமும் கூட ஜெபிக்கும்போது சில நேரங்களில் மணிக்கணக்காக நாம் உட்கார்ந்திருப்போம். சில நேரங்களில் ஆரம்பத்திலே நமக்கு ஆரம்பிச்சிடும் தலைவலி, தலை சுற்று, இடுப்பு வலி, கால் வலி, கைவலி, வாய்வலி, கண் வலி, கண் மயக்கம், ஏதாவது ஒரு வலி வந்துடும். ஏன்? தேவனே நம்ம டெஸ்ட் பண்ணுவார், மறந்து விடக்கூடாது. சங்கீதம் 11:5 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார். கர்த்தர் நீதிமான்களை சோதிப்பார். நீங்கள் செபத்தில் உட்காரும்போது உடனே தூக்கம் வர்ற மாதிரி கனவு நித்திரையை தேவனே கொடுப்பார், கொடுத்து சோதித்து பார்ப்பார். நீங்கள் செபத்தில் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்க, எவ்வளோ வைராக்கியமாக இருக்கீங்க, என்னோடு போராட நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்க என்பதை அவர் ஆராய்ந்து பார்ப்பார். இடுப்பு வலிக்குதா? ஆமாம், நீ சரீரின் பகல் முழுவதும் ரெஸ்டே இல்லைல்ல, அதனால் இடுப்பு வலிக்க தான் செய்யும், கால் வலிக்க தான் செய்யும். தூங்கவே செய்யலல்ல, இன்றைக்கி தூக்கம் வரதான் செய்யும், தூங்கிடுவோம். அப்படின்ட்டு நாம் தூங்கினோம்னா ஆசீர்வாதத்தை பெற முடியாது. யாக்கோப்பு அப்படி எதுவுமே செய்யலைங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் தொடை சந்து சுளுக்குனாலும் பரவாயில்ல, ஆனால் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட. ஒரு வைராக்கியமாக இருக்கிறார். என் தொடை சந்து சுளுக்கட்டும், கால் சுளுக்கட்டும், இடுப்பு சுளுக்கட்டும், தலைவலி வரட்டும், பிரச்சனையே இல்லை. எனக்கு பிரச்சனையே ஆசீர்வாதம்தான். நீர் என்னை ஆசீர்வதித்தால் போதும், நான் நொண்டி நொண்டி நடந்தாலும் பரவாயில்ல, நீர் என்னை ஆசீர்வதிக்கணும். உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும், நீர் இல்லாமல் நான் இல்லை. ஒரு வைராக்கியமாக போராடுகிறார். அவர் தொடை சந்து சுளுக்கிடுச்சு, நம்ம ரெஸ்ட் எடுப்போம், நாளைக்கு பார்த்துடலாம் என்று அவர் படுக்க போகலை. தொடர்ந்து ஜெபத்திலே இருக்கிறாருங்க, தொடர்ந்து ஜெபத்திலே இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை,
நாமும் கூட தொடர்ந்து ஜெபத்தில் இருக்க வேண்டும். தேவன் நம்மளை சோதித்து பார்ப்பார். சோர்ந்து போகாதுங்க. பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டத்தின் நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போகாமல், உடம்பு வலியை பாராமல், இடுப்பு வலியை பாராமல், கால் வலியை பாராமல், தூக்க மயக்கத்தை பாராமல், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்ன நோக்கத்திற்காக தேவ சமூகத்தில் உட்கார்ந்தீர்களோ அதை மாத்திரம் பார்த்து நீங்கள் ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யாக்கோபா தான் தொடை சந்து சுளிக்கிருச்சுன்ட்டு அவர் அதை பார்க்கலைங்க. எனக்கு ஆசீர்வாதம் வேணும், எனக்கு ஆசீர்வாதம் வேணும். எல்லாரும் நிந்திக்கிறாங்க, எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணுறாங்க. இப்போ என்ன சகோதரன் என்னை வேட்டையாடுவதற்காக வருகிறான். உன்னுடைய கருத்திலிருந்து நான் தப்பிக்கப்படணும். கடன்காரர் வருகிறார்கள், அவருடைய கருத்திலிருந்து நான் தப்பிக்கப்படணும். இந்த விஷயத்தில் நான் போராடி இருக்கிறேன். வியாதி டாக்டர்கள் கைவிட்டு விட்டார்கள். எனக்கு நீ சுகம் தந்துதான் ஆக வேண்டும். என் பிள்ளைக்கு சுகம் தந்துதான் ஆக வேண்டும். என் புருஷனுக்கு சுகம் தந்துதான் ஆக வேண்டும். என் மனைவிக்கு சுகம் தந்துதான் ஆக வேண்டும். போராடுங்க, போராடுங்க. எந்த நோக்கத்திற்காக தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்தீர்களோ அதை மாத்திரம் பாருங்க. மற்ற எந்த பிரச்சனையும் பாராதீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படிதான் யாக்கோபு உட்கார்ந்தார். தொடை சந்து சுளிக்கிடுச்சுன்ட்டு படுக்க போகலைங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அடுத்தவளை பார்க்கிறோம். அதே அதிகாரம் 32:26 பார்க்கும்போது தேவன் என்ன சொல்கிறார்னா, நான் போகட்டும், என்னை விட்டுவிடு என்கிறார். தேவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் போகட்டும், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குப்பா, நான் போகிறேன் அப்படிங்கிறார். என்னை விட்டுவிடு அப்படிங்கிறார். நாம் என்ன சொல்லுவோம்? ஆமாம், தேவன் ரொம்ப பிஸியாக இருப்பார் போல இருக்கும். ஒருவேளை அவரே நம்மகிட்ட போராடி டயர்ட் ஆகிட்டாரோ, சோர்ந்து போயிட்டாரோ அப்படின்ட்டு நினைத்த ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவர், உமக்கு நிறைய வேலைகள் இருக்கும், என்னை போல் எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் செபித்துட்டு இருக்கலாம், எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டியது இருக்கும் இல்லையா, நீங்கள் போகிறதா இருந்தால் போங்க ஆண்டவரே என்று நாம் சொல்லிடுவோம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லுகிறார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன். லூக்காவோட இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஊமையை சொல்லுகிறார். லூக்கா 18:1-6 வரை. அது ஊமை அல்ல, அது ஒரு நடந்த சம்பவம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்பதை பற்றி அவர் சொல்லுகிறார். அல்லது நம்முடைய வாழ்க்கையில் கூட ஜெபிக்கும்போது சோர்வே வரக்கூடாது. என்ன காரணத்துக்காக நாம் ஜெபத்தில் உட்கார்ந்திருக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ளும் வரையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விடாமல் நாம் போராடி ஜெபிக்கும்போது அவர் நமக்கு நிச்சயமாகவே தருவாருங்க. எவ்வளோ வேணும், சந்தேகமே இல்லை. அடுத்தவளை நான் பார்க்கும்போது ஆதியாகமம் 32:27 பார்க்கும்போது அவர் உடனே கேட்குறார், உன் பெயர் என்ன? உடனே சொல்லுகிறார், யாக்கோப். யாக்கோப் என்றால் எத்தன். அதான் நாம் வாசிக்கிறோம். யாக்கோப்பை பற்றி ஏசா சொல்லுவார் 27வது அதிகாரத்தில் 36வது வசனத்தை நான் பார்க்கும்போது தன்னுடைய சகோதரனை பற்றி தன்னுடைய சகோதரனே சாட்சி சொல்லுவார். அவனுடைய பெயர் எப்படியோ அப்படி என்னை 2 முறை அவன் என்னை மோசம் செய்தான் என்று சொல்லுவார். அப்பொழுது அவன் பெயர் யாக்கோப்பு என்னப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சிரேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும்
வைத்து வைக்கவில்லையா என்றான். பாருங்க, எவ்வளோ வேதனையோடு தன்னுடைய சகோதரன் சொல்லுகிற வார்த்தை நாம் இப்பொழுது கேட்டோம். உண்மையாகவே யாக்கோப் என்ற பெயருக்கு எத்தன் அல்லது மோசம் போக்கிறவன் அல்லது ஏமாற்றுகிறவன் என்று அர்த்தம். ஏமாற்றுகிறவன். நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரவில்லையா, உடனே உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ குறைகள் இருக்கிறது, ஏதோ குற்றங்கள் இருக்கிறது, நாம் தேவனிடத்தில் ஏதோ மறைக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவனிடத்தில் மாத்திரம் நாம் மறைக்கவே கூடாது. தேவனிடத்தில் ஓப்பனாக இருக்கணும். தேவனிடத்தில் ஜெபிக்கும்போது சில நேரங்களில் நமக்கு தாமதமாகுதா, ஆண்டோட சமூகத்தில் ஓப்பனாக சொல்லுங்க, ஓப்பனாக பேசுங்க. நீங்கள் செய்த தவறுகளை ஓப்பனாக சொல்லுங்கள். மனுஷனிடம் சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் தேவனிடத்தில் மாத்திரம் மறைக்கவே கூடாது. தேவனிடத்தில் நாம் மறைப்போமானால் அது நமக்கு சாபமாக மாறும். அதே போல் முன்னோர்கள் சொல்லுவார்கள், முதியோர்கள் சொல்லுவார்கள், ஆசிரியரிடமும் வைத்தியரிடமும் வக்கீலிடமும் நாம் பொய் சொல்லவே கூடாது. இந்த 3 பேரும் நம்முடைய தெய்வம் என்று சொல்லுவார்கள், கண்கண்ட தெய்வம் என்று சொல்லுவார்கள். இன்னொன்று, பெற்றோரிடமும் பொய் சொல்லக்கூடாது. இவர்களிடம் நாம் பொய் சொல்லாமல் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையே வெற்றியாக மாறும். இதை புரிந்து கொள்ளுங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவ சமூகத்தில் உட்காரும்போது தேவனுடைய சமூகத்தினுடைய குற்றங்கள் பாவங்கள் அறிக்கையிட்டு, ஆண்டவரே, நான் அப்படிப்பட்ட ஒரு மோசமான மனுஷன் ஐயா, நான் உமக்கு இப்படி துக்கப்படுத்திட்டேன் ஐயா, உம்மை வேதனைப்படுத்திட்டேன் ஐயா, உம்மை வருத்தப்படுத்திட்டேன் ஐயா, என்னோட பேச்சு அப்படியே ஆயிடுச்சு, நான் அப்படியா சிந்திச்சு விட்டேன், தவறுதலாக உம்மை காயப்படுத்திட்டேன், உம்மை வேதனைப்படுத்திட்டேன், என் கண் மூலமா, என் வார்த்தை மூலமா, என் செவிகள் மூலமா உம்மை வேதனைப்படுத்திட்டேன் ஐயா, என்னை மன்னியும். என் ஆண்டோட சமூகத்தில் என்ன செய்யணும்? உறவாடணும். ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை சுத்திகரியும். உம்முடைய ஊழியக்காரன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரனல்ல, உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் பாத்திரனல்ல. ஆண்டோட சமூகத்தில் கதறணும், ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவர் இதை செய்தார். நான் எத்தனாப்பா, என் சகோதரனை நான் மோசம் போக்கினவன், என் சகோதரனை நான் ஏமாத்தினவன், என் மாமாவை நான் ஏமாத்திருக்கிறேன், மோசம் போக்கினவன் தான். மாமாவுக்கு குட்டி போடுற கலர்லாம் எனக்கு வர மாதிரி வச்சேன். நல்ல நல்ல கொழுமையான ஆடுகள் எனக்கு வர்ற சம்பளத்தில் எனக்கு என்ன கலர் குட்டி போட்டால் எனக்கு என்ன சம்பளம் வருமோ அதே குட்டி போடுறதுக்கு அந்த மாதிரி நான் அதெல்லாம் செய்தேன், தந்திரமாக செய்தேன். என் மாமாக்கிட்ட நிறைய நான் சம்பாதித்தது ஏமாற்றத்தின் மூலமாக தான் எல்லாம் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாக்கோப்பு மாமாவிடம் ஏமாற்ற காரணம் என்ன? தன்னுடைய சகோதரனை ஏமாற்றி விட்டு மிகவும் மனஸ்தாபத்தோடு போய்விட்டார். இனிமேல் நான் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் போனார். ஆனால் அங்கு போன பிற்பாடு தன்னுடைய மாமனாரும் ஏமாற்றிட்டார். ராகேல் கொடுப்பேன் என்று சொல்லி லேயாளை கொடுத்து விட்டார். எல்லாரும் பார்க்கிற வண்ணமாக ரொம்ப மோசம் பண்ணிட்டார். தன்னுடைய மாமன் கூச்ச பார்வையாக இருந்த லேயாளை கொடுத்துட்டார். இன்னும் மனம் நொந்து போனார். நான் ஏமாற்றக்கூடாதுன்னு வந்தேன், ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு வந்தேன், இப்படிப்பட்ட சூழ்நிலை மாட்டிக்கிட்டேனே, இந்த மோசமான மனுஷன் என்னை ஏமாற்றிட்டான். இப்போ நான் வேலை செய்கிறதுலையும் சம்பளம் சரியாக தரமாட்டான், ஏதாவது ஏமாற்ற கொலைப்பட்டி பண்ணுவான் அப்படின்னு நினச்சி என்ன பண்ணிட்டாரு,
இவரும் ஏமாற்றி தனியாக சேர்க்க ஆரம்பித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, எல்லாவற்றையும் ஆண்டோட சமூகத்தில் சொல்கிறார். ஆண்டவரே, நான் தப்புன்ட்டேன், உண்மைதான், என்னை மன்னியும், நான் தப்புன்ட்டேப்பா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, உடனே ஆண்டவருடைய வார்த்தை, இனி உன் பெயர் யாக்கோப் அல்ல, உன் பெயர் இஸ்ரவேல் எனப்படும். 28வது வசனத்தில் வாசிக்கும்போது, இஸ்ரவேல் எனப்படும், உன் பெயர் இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்றால் ஆதியாகமம் 35:10-11 வாசிக்கும்போது, இஸ்ரவேல் என்றால் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தமா. தேவன் நம்மோடு இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, யாக்கோபு போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். ஓசியாவில் நான் பார்க்கும்போது இன்னும் அதில் நல்லா கிளியராக போட்டிருக்கு, கெஞ்சி அழுது ஜெபம் இருக்கிறார், அழுதுருக்கிறார், கெஞ்சிருக்கிறார். ஆண்டவரே இறக்கம் பாராட்டும், எனக்கு மேல் இறக்கம் பாராட்டுங்க ஐயா, கெஞ்சுறார், கெஞ்சி கேட்குறார். சில நேரங்களில் நான் கெஞ்சுவோம் பாருங்கள், நம்ம பிள்ளைகளை கெஞ்சுவோம், அம்மா சாப்பிடுமா கெஞ்சி சாப்பிட வைப்போம் பாருங்க. அதே போல் யாக்கோப் கெஞ்சி ஜெபம் இருக்கிற, அழுது ஜெபித்திருக்கிற. அது ஓசியா 12 நாளில் நல்லா போட்டிருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு ஜெபம் நமக்கு தேவை. யாக்கோப்பின் ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். எவ்வளோ வேணும் சந்தேகம் இல்லை, ஆசீர்வாதம் நமக்கு தான். நிச்சயமாக ஆசீர்வாதம் நமக்கு எவ்வளோ வேணும் சந்தேகம் இல்லை. போராடி ஜெபிக்கணும், ஜெபத்தில் போராடணும். பரிசுத்த பவுல், நான் உங்களுக்காக போராடுகிறேன், கொலோசியர் 4:12 சொல்லுகிறார். அதே போல் நாம் ஜெபத்தில் ஒவ்வொருத்தருக்காக போராட வேண்டும், ஜனங்களுக்காக போராட வேண்டும், பாவத்தில் ஜீவிக்கிற ஜனங்களுக்காக போராட வேண்டும், வியாதிஸ்தர்களுக்காக போராட வேண்டும். ஒவ்வொரு ஜனங்களுக்காக போராடி நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தருவாராக. கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவர், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். இந்த வேத வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இந்த யாக்கோப்பை போல ஜெபித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் நீர் அனுகிரகம் பாராட்டுவீராக. உடைய நாமம் மகிமைப்படட்டும். அநேகர் பார்த்து அநேகர் பயனடைய அப்பா நீர் ஆசீர்வதியும். அநேகரிடம் இந்த செய்தி கொண்டு சேரும், அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். ஜீவனில் சாட்சிகள் கேட்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.